Please subscribe Sadhguru Sai Creations. நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த தோல் நோயா சரி, இந்த மூலிகை இல்லாத மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது கால்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் அப்படி திட்டுக்கள் மாதிரி இருக்கும், டார்க்காக ஆகிடும், ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அதிகமாக அரிப்பு ஏற்பட்டு ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிச்சலானது இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல ஏற்படுது, அது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வெளியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லை ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள், தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ரேர் ஹெர்ப் தான், அதாவது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அரிதான ஒரு மூலிகை. ஆனால் நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த தோல் நோயா சரி, இந்த மூலிகை இல்லாத மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் பரங்கிப்பட்டை, சிம்லக்ஸ் சைனா அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஏற்படக்கூடிய நாட்பட்ட க்ரானிக் ஸ்கின் டிசீசஸ், அதாவது சொரியாசிஸாக இருக்கட்டும், எக்ஸிமாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது கால்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கருமை நிறத்தில் அப்படி திட்டுக்கள் மாதிரி இருக்கும், டார்க்காக ஆகிடும், ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அதிகமாக அரிப்பு ஏற்பட்டு ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிச்சலானது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எரிச்சல் இருக்கும்பொழுது என்னென்னா அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளூயிட் வந்து வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணீர் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும். அந்த தண்ணி படக்கூடிய இடத்துலலாம் திரும்ப வந்து ஸ்கின் டார்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான அரிப்பு, இது வந்து என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் எனக்கு சரியே ஆகலைங்க, சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிமா கண்டிஷன் இருக்குது, சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்குது. அப்படியே உடல் முழுவதுமே செதிலாக உதிர்ந்து வரக்கூடிய நோய்கள். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்குது, ஃபஸ்டுலர் சொரியாசிஸ் இருக்குது. இந்த மாதிரி அந்த டைப்புக்கு, அந்த வகைக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கணுன்னா அதுக்கு முக்கியமாக பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு பயன்படுது. இதை தாண்டி ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்கின்ல ஏற்படுது, அது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வெளியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லை ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இதோட சிம்டம்ஸை நம்ம சொல்லவே வேண்டாம். ரொம்ப அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ரவுண்டாக காயின் ஷேப்பில் வந்து ஒரு லீஷியன் இருக்கும், அது பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெட்டாக இருக்கும், ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், படர் தாமரை. ஆனால் இது நம்ம கிராயின் ரீஜியன்லையோ இல்லை இடுப்பு பகுதியிலோ அதிகமாக ஏற்படலாம், டீனியா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு நகங்கள்லையுமே சொத்தை ஏற்படுறது, பூஞ்சை தொற்று இருக்கிறது, நகங்களில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்கும், சொத்தை நகம் இருக்குங்க, நகம் வந்து டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே என்னென்னா நம்ம தோலில் பூஞ்சை தொற்றினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் வரக்கூடியது. இப்போ இந்த சருமம் சார்ந்த பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்கிற மூலிகை ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு கிளைம்பர், கொடி வகையை சேர்ந்து இது பட்டையை எடுத்து நம்ம மெடிசனாக பயன்படுத்துகிறோம். இது இலைகளையும் நமக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதனுடைய பட்டையோ இல்லை பொடியோ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இதை பேசிக்காக எப்படி நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணணும், அதை எப்படி மெடிசனாக நம்ம சாப்பிடணுன்றதும் நம்ம பார்க்கலாம். இந்த பட்டையை என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணினா உடச்சி நம்ம எடுத்துட்டு நல்லா வெயிலில் உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் பால் விட்டு இதை வேக வைக்கணும். ஸோ இந்த பட்டையை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5 hours பசும்பால் விட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு அந்த பால் சுண்டி வர வரைக்கும் இந்த பட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டா இது வந்து சுத்தியாகும்.
இந்த சுத்தியான இந்த பட்டையை நம்ம என்ன பண்ண போறோம்னா வெயிலில் நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இந்த பவுடர் தான் பரங்கிப்பட்டை பொடி. இந்த பொடி சுத்தி செய்த பரங்கிப்பட்டை பொடி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம நிறைய மருந்துகளில் பயன்படுத்திக்கலாம். இது வந்து நாங்கள் மெடிசன் செய்யும்பொழுது பார்த்தோம்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ அளவுக்கு எடுத்து போட்டு அவ்வளோவும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கும் போது அப்பப்போ மெடிசனுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம பயன்படுத்தினாலும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சா கூட போதும். இந்த மாதிரி இந்த பொடி நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை மட்டுமே நம்ம சாப்பிட்டாலும் போதும், சரும நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பொடியிலிருந்து செய்யக்கூடிய மற்ற மருந்துகள் பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு, பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்ற மெடிசன் இருக்கு, பரங்கிப்பட்டை குடிநீர் கஷாயம் மருந்து இருக்கு, பரங்கிப்பட்டை பதங்கம். இதுதான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெடிசன்னு சொல்லலாம். செய்யறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இல்லை வீட்டில் நான் சிம்பிளாக சாப்பிட்ணும் அப்படின்னா பரங்கிப்பட்டை பொடியை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்ற மெடிசன். இந்த சூரணம் எப்படி செய்ய போகிறோம்னா அந்த சரும நோய்களை குணமாக்கக்கூடிய மூலிகைகள் இதனோடையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்ன மூலிகைகள் சேரப்போகுது, பரங்கிப்பட்டை பொடியோட மற்ற மூலிகைகளும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதில் முக்கியமாக கருஞ்சீரகம் சேருது, அதுக்கப்புறம் நற்சீரகம், சாதாரண சீரகம் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, அந்த சீரகமும் சேருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் முக்கியமாக அது சருமத்திற்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆதண்டை அப்படின்னு சொல்கிறோம். ஆதண்டையும் ஒரு ரேர் ஹெர்ப் தான். இதை நல்லா உலர்த்தி இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் பூனைக்காளி விதைகள். இப்போது பரங்கிப்பட்டை பொடி வந்து 100 கிராம் 200 கிராம் எடுக்கிறோன்னா அதில் பாதி அளவு நம்ம பூனைக்காளி பொடி எடுத்துக்கணும். இதனோட மிளகு, திப்பிலி, மூலம் இந்த மூலிகைகளும் நம்ம சேர்த்து தான் பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பரங்கிப்பட்டை சூரணம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது எப்படிங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா பாலில் கலந்து சாப்பிடலாம், இல்லைன்னா வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் 5 கிராம் அளவுக்கு இந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை நம்ம சாப்பிடணும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை சூரணம் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் அது மட்டும் கிடையாது, ஆர்ட்ரிஸில் அதாவது பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் இது சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை குடிநீர் அப்படின்னு நான் ஒரு மருந்தை சொன்னேன். இந்த பரங்கிப்பட்டை குடிநீர் அப்படின்னா குடிநீர்னாவே கஷாயம் தான். கஷாயம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அப்சார்ப்ஷன் நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா விட்டிலிகோ மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோய்க்கு இந்த பரங்கிப்பட்டை குடிநீர் ரொம்ப பெஸ்டான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த பரங்கிப்பட்டை குடிநீரில் இந்த பரங்கிப்பட்டை அதாவது கொஞ்சம் ஃபைன் பவுடராக இல்லாமல் இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகளும் இந்த பரங்கிப்பட்டை குடிநீரில் சேருதுன்னா முக்கியமாக ஆவாரம் பூ இதில் முக்கியமான ஒரு மூலிகையாக சேரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மஞ்சள், நம்ம வந்து உணவுக்கு சேர்க்கக்கூடிய மஞ்சள் இதில் சேருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக லவங்கப்பட்டை, கிராம்பு, அக்ரஹாரம் இந்த மூலிகைகளும் இதில் சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் பரங்கிப்பட்டை குடிநீர் அப்படின்னு சொல்கிற மருந்து. ஸோ இதை எப்படின்னா கஷாயம் மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு எடுக்கிறோம், 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி இதையும் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை குடிக்கும்பொழுது பெஸ்ட்டாக இது பேசிக்காக என்னென்னா சர்க்கரையோட அளவையும் நம்ம பிளட் சுகர் லெவலையும் குறைக்கிறதுக்கு இந்த பரங்கிப்பட்டையை குடிக்கலாம். ஏன்னா சர்க்கரை நோயால் நமக்கு வரக்கூடிய தோல் அரிப்பு இருக்குது, இல்லை காலில் வந்து டயபெட்டிக் அல்சர் இருக்குனாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக பரங்கிப்பட்டை ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. இந்த ரசாயனம் எதுக்குங்க பயன்படுது அப்படின்னா இதுவுமே நாட்பட்ட தோல் நோய்களுக்கு, முக்கியமாக லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், ப்ரைவேட் பார்ட்ஸில் அதிகமான அரிப்பு ஏற்படும், ஸோ தொடை பகுதிகளெல்லாம் ரொம்ப கருமை நிறத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே மறையணும் அப்படின்னா பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசன்
ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்ததாக நாட்பட்டு தீராத நோய்கள், சிஃபிலிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நோய், வெட்டை நோய், மூலாதார சூடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான நாட்பட்ட நோய்கள், முக்கியமாக வெண்புள்ளி நோய். இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு கூட இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம், வெண்புள்ளி நோய். இந்த வெண்புள்ளி நோய் மறையிறதுக்கும் நம்ம பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற மருந்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது 1 அல்லது 2 சிட்டிகை அளவு தான் சாப்பிடணும். தேனில் கலந்து இல்லைன்னா பாலோடு சேர்ந்து மற்ற மருந்தோடு சேர்த்தோ இதை நம்ம சாப்பிடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பல நோய்கள் இதில் குணமாகுது. ஏன்னா அவ்வளவு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெடிசன் தான் இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்கிறது. நிறைய மூலிகைகள் சேர்த்து அதை எரித்து அந்த ப்ராசஸ் பண்ணி எடுக்கும்பொழுது மேலே படிஞ்சிருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் சொல்கிறது. ஒரு 2 சிட்டிகை அளவு சாப்பிட்டாலே அவ்வளவு பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதை தாண்டி நமக்கு ஃபேஸில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், மங்கு, சிலருக்கு கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும், அக்கந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இதை நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம தடவிக்கலாம். எக்ஸ்டர்னலாக அப்படின்னு சொல்லும்போது பரங்கிப்பட்டை பொடியோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து எலுமிச்சை சாறு தண்ணீர் விட்டு நல்லா கலந்து ஃபேஸ் பேக்காக நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா கழுத்தை சுற்றி கருமை நிறத்தில் இருந்தாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சருமத்தில் சிலருக்கு கை மூட்டு பகுதியில், கால் பகுதியிலலாம் சொரியாசிஸ் எக்ஸிமா இருந்தாலும் இல்லை கருமை நிறத்தில் அதிகமாக ஸ்கின் ரொம்ப திக்னஸாக இருந்தாலும் இந்த பரங்கிப்பட்டை பொடியை நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக தடவும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் சரும சாந்தி சூர்ணம்ன்ற மெடிசன் கொடுக்குறோம். அதில் முக்கியமான ஒரு மூலிகையே பரங்கிப்பட்டை தான். இந்த பரங்கிப்பட்டையை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே எளிமையாக தோல் நோய்களுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். மருந்தாகவும் இது சித்த மருத்துவத்தில் பயன்படுது. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.